ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த விசேஷித்த நாட்களை நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி ஆண்டோட சமூகத்திலே ஜெபித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் மூலமாக அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து வருகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. உங்களிலிருந்து அநேகர் தொலைபேசி வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு சாட்சியாக சொல்லி வருகிறீர்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கென்று படைக்கப்பட்ட ஒரு சந்ததி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆமென். நீங்களும் நானும் ஆமென் நம் தேவனை ஆராதிக்கிற ஒரு பெரிய வீரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. காரணம், அவர் எபினேசர், நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்பவர். 4 மிக முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலனுள்ளதாய் மாற்றி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, வேதத்திலே யோசுவா என்கிற ஒரு பெரிய மனிதன் இருக்கிறார். அவருடைய புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே சில சம்பவங்களை அவன் இறுதி வரிகளாக வடிக்கிறதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அவனுடைய இறுதி நாட்களிலே தன்னுடைய சந்ததிகளுக்கு சில உடன்படிக்கைகளை அவன் மேற்கொள்ள விரும்புகிறான். சொல்லிவிட்டு சில காரியங்களை சொல்லிவிட்டு கர்த்தரை சேவிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சில சம்பவங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுல ஒரு காரியம்தான் மிக முக்கியமான ஒரு காரியம். எங்கள் குடும்பம் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்கிறது, நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவன் கேட்கிறான். அவனும் அந்த கூட்டத்தோடு கூட கூட்டத்தின் தலைவனாக வழிநடத்தப்பட்டு வந்தவன் தான். ஆனால் சமீப காலமாக மனிதர்கள் பல்வேறு விதமான காரியங்களிலே அவர்கள் சிதறுண்டு போனபடினாலே அவன் அவர்களை குறித்து இந்த சில கேள்விகளை வைக்கிறான். 4 மிக முக்கியமான காரியங்களை இந்த 24ஆம் அதிகாரத்திலே, யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க, இதுல நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவார். பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக இருங்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆமென். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாம் பல நேரங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பதிலே, ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதிலே நாம் மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது. யோசுவா அதைத்தான் தன்னுடைய தலைமுறைக்கு சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த காலத்து இளைஞர்கள், இல்லைனால் இந்த காலத்து பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய சந்ததிகள், இல்லைனால் தங்களுடைய தகப்பன் மாறு சொல்லுகிறதை அவர்கள் கேட்பதில்லை. அவர்களுடைய காரியங்கள், அவர்கள் சில காரியங்களை சொல்லும் பொழுது அதற்கு தங்களுடைய செவிகளை சாய்ப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. சில காரியங்கள் நன்மையானவைகளாக இருக்கும், சில காரியங்கள் நமக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்கும், சில காரியங்கள் நமக்கு ஆலோசனைகளாக இருக்கும், சில காரியங்கள் அவைகளிலே நாம் சில வார்த்தைகள் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கடினமான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் அவைகளை அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் பொறுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை வழிநடத்தின எத்தனையோ சகோதரர்கள், மூத்த அண்ணன்மார்கள், அவர்களை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பெத்தேலிலே, சேலம் பெத்தேல் டேனிஷ்பேட்டையில பி சாமுவேல் என்கிற ஒரு அண்ணன் உண்டு. அவர்கள் எப்பொழுதும் கட்சிக்கிற ஒரு கம்பீர குரலில் தான் பேசுவார்கள். சந்தியா அண்ணாச்சி என்று சொல்லுவார்கள். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஏராளமான அனாதை பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தகப்பனாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தவர். இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் அந்த குடும்பத்திலிருந்து எழும்பி இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எங்களை போன்ற அநேகரை உருவாக்குவதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். தகப்பன்மார்கள் சொல்லுகிறதை கேட்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, டாக்டர் சாம் கமலேசன் என்று சொல்வார்கள். இந்த தேசத்தை குறித்து அதிக அக்கறை கொண்டவர்களாய் ஒரு வெட்டினரி டாக்டராக இருந்தவர். அவர்கள் மூலமாய் நான் உருவாக்கப்பட்டது ஏராளம். நினைக்காத நாட்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தகப்பனாகிய ஆமென் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், உங்களை வழி நடத்துவதற்கென்று நீங்கள் ஆவிக்குரிய நல்ல தகப்பன்மாரை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முன்னோர்கள் சொல்லுகிறதை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். ஆமென். எவ்வளவு நீங்கள் வயதிலே அனுபவமானவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் வேதத்திலே தேறினவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கென்று நீங்கள் உங்களை சரியாய் வழிநடத்துவதற்கென்று நல்ல மென்டார், சரியான ஆலோசனை, ஜெபிக்கிற நல்ல வீரர்களை உங்களோடு கூட, விசுவாசிகளை உங்களோடு கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக ஆலோசனை கொடுக்கிறவங்களை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள்.
யோசுவா தன்னுடைய சந்ததிக்கு, அடுத்த சந்ததிக்கு அவன் ஒரு உடன்படிக்கையை செய்வதற்காக அவனுடைய இறுதி வரிகளாக இந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே அவன் சில காரியங்களை அழகாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நான் முதலாவதாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் கவனிங்கள். யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலதேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர், சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? இங்கே வாசிக்க கேட்டதுல பாருங்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து நான் ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி ஆசீர்வதித்தார்? எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்கிறதுனால், இந்த பூமியிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதம் என்பது ஆடு மாடு என்று சொல்லி பல்வேறு விதமான செல்வ செழிப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்து ஆசீர்வாதங்கள் வித்தியாசமானவைகளாக இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உலக மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு ஒப்பிட்டு அநேக நேரங்களுடைய நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மை நாம் தாழ்த்தி விடுகிறோம். எனக்கு அவைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்தி கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டே இருப்பவர். அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிற அவர் நம்மை கைவிடுவாரோ? ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆகவே நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆபிரகாமினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யோசுவாவை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அதை அங்கே நினைப்பூட்டுகிறதாய் பார்க்கிறோம். யோசுவா இந்த இறுதி நாட்களிலே தன்னுடைய மரண நாட்களுக்கு முன்பதாக தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லுகிறான், நான் ஆபிரகாமின் சந்ததியாய் வந்தவன், அவைகளின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய வழித்தோன்றலாய் இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவரை மறக்க கூடாது. நம்முடைய சந்ததியை எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? முன்னோர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். மூத்த தகப்பன்மார்கள் மூலமாக ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே பெற்றோர்களை மதிப்பதிலே, பெரியவர்களை மதிப்பதிலே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை. அநேக பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. அவைகளிலிருந்து அவர்கள் தூர விலகி போகிறது பார்க்கிறோம். சிலர் ஏளனமா பார்த்துட்டு போறாங்க. சிலர் சீப்போன்னு சொல்லி பெற்றோரை, பெரியவர்களை அவர்களை என்ன செய்யணும்? மதிப்பதில் உதாசீனப்படுத்துகிறார்கள் அவருடைய வார்த்தைகளை. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது நன்மைகளை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வந்து விடும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். யோசுவா அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் வாசித்தது போல, நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் வாழ வைத்த அந்த நல்ல தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறவர். காரணம் என்ன? அதற்கு என்ன சொல்லுகிறார்? நாங்கள் நதிக்கு அப்புறத்துல வேற தேவர்கள் இருந்தார்கள், அவர்களை சேவிக்கவில்லை, நாங்கள் கர்த்தரை சேவித்தோம், அவருடைய நன்மையை கண்டோம், அதனால நீங்க அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாவை பார்த்து சோ பியூட்டிஃபுல், நீங்க அழகா இருக்கிறீங்க, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது, எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? சில தகப்பன்மார் பிள்ளைகளை மதிப்பதில்லை, பிள்ளைகளுடைய காரியங்களை கேட்பதில்லை, பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து பேசுவதில்லை. ஆமென். அவர்கள் குடிகாரர்களாக, தேவனுக்கு விரோதமான மனிதர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய பெற்றோர்கள் மாறுவார்கள், உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள். ஆகவே நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உறுதியாயிருங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வார்த்தையை ஏற்பதே இல்லை. அவர்கள் படிக்காத பெற்றோர்களாக இருக்கலாம், இவங்களை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். அநேக நேரங்களுடைய அவர்களுடைய மனம் மிகவும் குறுகி போய்விடுகிறது, குண்டி போய்விடுகிறது. இந்த பிள்ளையை பெற்றதனால் எனக்கு என்ன நன்மை என்று சொல்லி அநேக நேரங்களிலே அநேக பெற்றோர்கள் கவலைப்படுகிறதை பார்க்கிறோம்.
எனக்கு பிரியமான சகோதரனே, எனக்கு பிரியமான தம்பி தங்கச்சி, இந்த வேளையில ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாயே தகப்பனே, நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. ஆபிரகாமின் வழித்தோன்றலாய் வந்தவர்கள். சந்ததிகளை ஆசீர்வதிப்பதற்கு பெற்றோருடைய மூத்தவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள், கேட்டு அதன்படி நடவுங்கள், கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சந்ததியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பெரியோர்களை மதிப்பது, பெற்றோர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக அவசியமாக இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக கூட பேசுவது போல தோன்றலாம். நீங்கள் அமைதியாக கேளுங்கள். அமைதியாக கேட்டு ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். மிக முக்கியமானது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ்வோம். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். யோசுவா முதலாவதாக அவர் சொல்லும் பொழுது, சந்ததி எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆபிரகாமின் மூலமாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஈசாக்கு யாக்கோபு மூலமாக இந்த நன்மைகளை பெற்றிருக்கிறோம். கானானின் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு நன்மை என்ன தெரியுமா? விரோதிகளை வீழ்த்துகிறவர். நமக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா விரோதிகளை வீழ்த்துகிறவர். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோசுவா 24:6 நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினார்கள், எத்தனையோ மனிதர்கள் எழும்பினார்கள். ஆனால் அந்த விரோதிகள் எல்லாம் கர்த்தர் வீழ்த்துகிறவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமும் வாய்க்காதே போகும். காரணம் என்ன? நீங்களும் நானும் யார்? நாம் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஆமென். அவருடைய சந்ததி. நாம் எபினேசரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக உதவி செய்கிறவர் அவர். ஒரு நல்ல தேவன், ஒரு சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. ஒரு சிறந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அகிலத்தையும் படைத்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரை உயர்த்துவதாக அமைய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, ஆமென். ஆபிரகாமினுடைய சந்ததிகள் அப்படி பெற்றுக்கொண்டார்கள். கானானை அப்படித்தான் அவர்கள் சுதந்தரித்தார்கள். இஸ்ரவேலின் வழித்தோன்றலாய் வெளிப்படுகிற நீங்களும் நானும், கர்த்தரை சேவிக்கிற நீங்களும் நானும் அப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிப்பீர்கள். உங்களுடைய வயல் நிலங்கள்ல ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்கள் நடவே இல்லை, ஆனா அவைகள் உங்களுக்கு உண்டாகும். காரணம் என்ன? ஆமென். தேவனுடைய சந்ததிக்கு நன்மைகளை கொடுப்பதற்காக அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய சந்ததிக்கு எல்லா நன்மைகளை கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும், உண்மையாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, யோசுவா 24:20 கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார்னு சொல்றார். ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். தண்ணி இல்லைன்னு சொல்லும் பொழுது கண்மலையில பிளந்து தண்ணீரை கொடுத்தாருங்க. கசப்பான தண்ணீரை பார்க்கும்போது அங்க எலிம்ல நீரூற்று வந்து அப்படியே அழகான நீரூற்றாய் மாறி விடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எவ்வளவு பாடுகளை தாண்டி நீங்கள் ஒவ்வொன்றாய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த கர்த்தரை நீங்கள் நம்பாமல், ஏன் இந்த கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமா இருக்க வேண்டும்? நதிக்கு அப்புறத்தில் இன்னொரு தேவனை சேவிப்பதற்கு ஏன் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும்? நீங்கள் கர்த்தரை சேவிங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்து முடித்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக ஒரு சிலுவையில் யாவையும் சகித்து முடித்தார். ஆமென். ஒவ்வொரு நாளும்
உங்களுடைய ஜீவனத்திற்கு ஏதுவான நன்மைகளை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆமே. அந்த தேவனை நீங்க மறந்து போகலாமா? மறந்து போகவே கூடாது. எத்தனையோ மரண சூழ்நிலைகளில உங்களை ஆண்டவர் வழி நடத்தி அற்புதமாய் காப்பாற்றி இருக்க, நீங்கள் அந்த நன்மை செய்த தேவனுக்கு விரோதமாக இருப்பது எப்படி? அப்படி இருக்கவே கூடாது. நன்மை தருகிற தேவன் அவர். தலைமுறை தலைமுறையா நன்மைகளை தருகிற தேவன். நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஐயா. நீங்க ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வீங்க. எப்பொழுது கண்டுகொள்வீர்கள்? தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை விட்டு விட்டீர்கள் என்றால், நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் நடாத திராட்சை தோட்டங்களின் பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். பலமுள்ள ஒரு சந்ததியை உங்களை எழுப்புவார். இந்த நன்மையை மறந்து போகாதிருங்க. சிறு வயது முதற்கொண்டு உங்களை எவ்வளவு அழகாக நடத்தி இருக்கிறார். எத்தனை நாட்கள் போஷித்திருக்கிறார். எத்தனை பிரச்சனைகளில அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை சரியான பாதையில கொண்டு சென்றிருக்கிறார். அந்த பிரசன்னத்தை மறந்து தேவனுடைய சத்தத்தை விட்டு தூரமா போக விரும்புறீங்களோ? ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு தேவை மகனே. நான் உன்னை ஆசீர்வதிக்க நீ இன்னொரு இடத்திற்கு செல்வது என்ன? நான் உனக்கு நன்மை செய்திருக்க என்னை மறந்து போவது என்ன? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார். யோசுவா ஜனங்களை பார்த்து இறுதியாய் கேட்கிற கேள்வி, இத்தனை நன்மைகளை செய்து வந்த இந்த தேவனை விட்டு அந்நிய தேவர்களை சேவிக்க உங்களுடைய மனம் ஏன் அவசரப்படுகிறது? ஏன் அப்படி எண்ணுகிறீர்கள்? அவைகளை விட்டு விடுங்கள். உறுதிமொழி எடுப்பீங்களா? ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி யோசுவா தன்னுடைய இறுதி நாட்கள்ல, இறுதி அத்தியாயத்தில் அதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்நிய தேவர்களை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நன்மைகள் நமக்கு உண்டாகும். இறுதியாக யோசுவா 24:17 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலையும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடிமைத்தனத்தை மாற்றுகின்றவர். முதலாவதாக சொல்லும்போது சொன்னேன், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவதாக சொல்லும்போது சொன்னேன், நமக்கு நன்மைகளை தருகிறவர். இரண்டாவதாக விரோதிகளை அவர் வீழ்த்துவர். மூன்றாவதாக நன்மைகளை தருபவர். நான்காவதாக அடிமைத்தனத்தை மாற்றியவர். எத்தனையோ அடிமைத்தனம். ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த எல்லா அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் நமக்கு மாற்றி இருக்கிறார். பாருங்க, விட முடியாத பல பாவங்கள், அவைகள் நம்மை அடிமைப்படுத்தி இருந்தது. அவைகளிலிருந்து ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். சொல்ல முடியாத சில அசிங்கமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள், ஆண்டவர் அவைகளை மாற்றி இருக்கிறார். அடிமைத்தனம் பாருங்க, சிகரெட்டுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் மதுக்குக்கும் அடிமையா இருந்த அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அடிமைத்தனம் என்பது என்ன? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் உலக மனிதர்களுடைய காரியங்களுக்கு, உலகத்தின் காரியத்திற்கு, பிசாசு, அவைகளெல்லாம் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள். கேட்டிற்கு போகிற வழி ரொம்ப விசாலமா இருக்கிறதா, ஆனா ஜீவனுக்கு ஏதுவான வழி ரொம்ப குறுகலா இருக்குது. நிறைய நேரங்கள் ஆண்டவரை பின்பற்றுவது சற்று கடினமாய் தோன்றுவதாய் தெரியலாம். ஆனால் அதுல ஜீவன் உண்டாகும், அதுல நன்மை உண்டாகும், அதுல ஆசீர்வாதம் உண்டாகும், அதுல மகிழ்ச்சி உண்டாகும். இந்த குடும்பத்திற்கு முழுமையும், சந்ததி முழுமையும் சமாதானம் இருக்கும். பிரச்சனைகளுக்கு கூட போனாலும் இயேசுவை பின்பற்றும் பொழுது அந்த சமாதானம் நீடித்த நாளா இருக்கும். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். நீங்க யாரை சேவிக்கிறீர்கள்? நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? இந்த பூமியில நிறைய நேரங்கள் என் பிள்ளைக்காக வாழ்கிறேன், எனக்கு ஒரு நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னு நிறைய நேரத்துல மாம்சத்துல ஓடிட்டே இருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. யோசுவா இறுதி வரிகளாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? யாருக்காக இன்னும் இருக்க போறீங்க? எவ்வளவு நன்மைகளை செய்த தேவனை நீங்கள் மறந்து அந்நிய தேவர்களுக்காக ஓடுவீர்களோ? இல்லை, கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறான்.
24:15 கர்த்தரின் சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் என்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியர்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ? அவர்களெல்லாம் நீங்க சேவிச்சீங்கன்னா அழிந்து போவீங்க. நானும் என் வீட்டாரமும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்ல, ஜனங்கள் எல்லாரும் மறுமொழியா என்ன சொல்றாங்களா? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் எல்லாரும் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். 24:18 என்ன சொல்றாங்க? எம்மோரியரெல்லாம் சேவிக்க மாட்டோம், அந்நிய தேவர்களை சேவிக்க மாட்டோம், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி என்னுடைய மூத்த பிதாவாகிய யோசுவாவுக்கு அவர்கள் உறுதிமொழி சொல்ல, அவர்களுடைய நன்மைகளை ஆசீர்வதித்து அவர் ஜீவனை விடுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய பார்வையில நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? யாருக்காக வாழ்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள், நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ வேண்டியவர்கள். இந்த உலகத்துல நீங்கள் தேவனுடைய சந்ததிகளாய், அவருடைய பிரதிநிதிகளாய் நீங்கள் நிற்க வேண்டியவர்கள். ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து கேட்கிறார். 4 மிக முக்கியமான காரியங்களை யோசுவா அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படித்தான் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். விரோதிகள், நமக்கு விரோதமாக எத்தனையோ பார்வோன் எழும்பினாலும் அவைகளை வீழ்த்துவதற்கு அவர் ஒருவரால் தான் முடியும். அவரே செய்வார். அது மாத்திரமல்ல, நன்மைகளை தருவார். கட்டாத பட்டணங்களையும் நடாத திராட்சை தோட்டங்களின் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவார் ஐயா. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தை முற்றிலுமாய் அகற்றினவர். எல்லா அடிமைத்தனங்கள், உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த காரியமானாலும் அவைகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். நீங்கள் அவரை சேவித்து பாருங்கள், அவரை ஆராதித்து பாருங்கள். உங்களுடைய ஜீவன்ல நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமை உண்டாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா அவனுடைய சமூகத்துல? ஆமே. எபினேசரே, எபினேசரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்நாள் வரை எனக்கு உதவி செய்தீரப்பா, எனக்கு உதவி செய்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தவர், எங்களை நடத்தின நல்ல எபினேசர். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ தீமைகள், எவ்வளவோ காரியங்கள் மாறுதலா இருந்தாலும் உங்களை நடத்துகிறவர் கர்த்தர் அல்லவா? ஆமே, இதுவரை உதவி செய்த ஒரு நல்ல தேவன் அல்லவா? இனி உங்களை கைவிடுவாரோ? எத்தனையோ போராட்டங்கள், அல்லேலூயா. ஆமே, இன்னைக்கு நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு ஒடுங்கி போகிறாதீங்க. கர்த்தர் சரியாக எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதனதின் காலங்களில் நேர்த்தியாய் கொடுப்பவர், சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆமே ஆமே நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நல்ல தேவன். ஒன்றுமில்லாத நாட்கள்ல எவ்வளவாய் நம்மை போஷித்தார் யோசித்து பாருங்க. எவ்வளவாய் நமக்கு நன்மை செய்தார் யோசித்து பாருங்க. இனி ஒரு உலகம் இருக்குமான்னு சொல்லி யோசித்து கொண்ட நாட்கள்ல இன்னைக்கு எவ்வளவாய் திரும்ப ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலையும் நீங்கள் அவரை சேவித்து பாருங்கள், அவருக்கு உண்மையாயிருந்து பாருங்கள். அவர் எல்லா அடிமைத்தனங்களையும் மாற்றுவார், எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிவு பண்ணுவார். விரோதிகளை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விரோதிகளையும் வீழ்த்தி உங்களுக்கு நன்மை வர பண்ணுவார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா நான் ஜெபிக்கிறேன். சத்தியத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா நீ? ஆண்டவரே, பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கனம் பண்ணுகிறவர்களாய், அவர்களை மதித்து நடக்கிறவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் அவர்களை ஆண்டவரை வேண்டிய பலனை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையான கரம் இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாக வந்த எல்லா விரோதிகளையும் கர்த்தர் நீர் வீழ்த்தி ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், நன்மைகளை உண்டு பண்ணுவீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி பார்வோன் சேனையை முடங்கடித்தீரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும்.
ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்களே, அன்றைக்கு யோசுவாவுக்கு முன்பதாக இஸ்ரவேல் சந்ததிகள் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எடுத்திருக்கிற தீர்மானத்தை கர்த்தர் கனமண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, நன்மைகளை கூட்டி கொடுப்பீராக. அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆண்டவரே வீடுகள் கட்டப்படுவதாக, ஆண்டவரே ஆஸ்திகள் பெருகுவதாக. அது மாத்திரமல்ல, அவருடைய விளைநிலங்கள்ல விளைச்சல்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இழந்து போன நன்மைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பாய் கிடைக்கட்டும் ஐயா. நன்மைகளை தருகிற தேவன் அல்லவா, உம்மை சேவிக்க ஆண்டவரை எடுத்த உடைய பிள்ளைகளுடைய தீர்மானங்களை ஆண்டவர் கனமண்ணியுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தின் எல்லா காரியங்களையும், அடிமைத்தன விலங்குகளை ஒடித்து அவருடைய வாழ்க்கையில் புதிய ஜீவனை கொடுத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. எகிப்தின் அடிமைத்தனம் ஒளிந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம், முற்றிலும் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி பழைய வாழ்க்கை அல்ல, இது புதிய மனிதன், புதிய ஜீவன், புதிய பலன், புதிய கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தேன், ஆகிலும் இதோ சதா நாட்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு, ஆண்டவரே பழைய ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டு புது ஜீவனாய், புதிய மனிதனாய், ஹல்லேலூயா, உமக்கென்று வாழ அவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதியும். தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் வியாதிகளோடும் வேதனைகளோடும் துக்கங்களோடும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இப்படிப்பட்ட அடிமைகளில் அடிமைத்தனமாயிருக்கிற காரியங்கள் அவர்களுக்கு மறைவதாக. வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும், புதிய ஜீவன் அவர்களுக்கு உண்டாகட்டும். நம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமை உள்ள ஆண்டவரே பெரிய மனிதர்களாய் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீ தந்த எல்லா நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிற இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் கீழே பார்க்கின்றீர்கள். அதில் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்களும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.